Hello everyone, welcome to the Black Mount Apex. Hope you are doing good. ராஜபுத்திரர்கள் தங்களுடைய பவரை இழந்ததுக்கு அப்புறம், தங்களோட ஒற்றுமை பிரிவினையாக மாறினதுக்கு அப்புறம், ஒரு புது பொலிட்டிக்கல் பவர் நார்த் இந்தியாவில் என்டர் ஆகுது. இந்த டெல்லி சுல்தானேட் 1206 ஆரம்பித்த இந்த ரூல் 1526 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுக்கு இந்த டெல்லி சுல்தானேட்டுக்கு விதை போட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 712 ஏடியில் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் இன்வேஷனான முகமது பின் கசீம் சிந்துங்கிற ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறாரு. அப்புறம் 1027 ஏடி போல் ஃபஸ்ட்டு டர்க் இன்வேஷன் நடக்குது. இதில் வந்தவர் முகமது ஆஃப் கஸ்னவி. 17 முறையும் அவர் ஆட்சி செய்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வரல. 17 முறையும் வந்ததுக்கான காரணம் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான செல்வங்களை லூட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் 1025 ஏடி போல் கத்தியாவார், குஜராத்தோட சவுத் வெஸ்ட் ரீஜியனான கத்தியாவார் டிஸ்ட்ரிக்டில் சோம்நாத் டெம்பிள்ன்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை அட்டாக் பண்ணார் கஸ்னவி. அப்படி அட்டாக் பண்ணதுனால அவருக்கு ஒரு டைட்டில் கிடச்சிது. அதுதான் யாமின் அல் தௌலா. யார்கிட்டேருந்து கிடச்சிச்சுன்னா அபாசிட் கலீஃப்ன்ற ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த டைட்டில் கிடைக்குது. யாமினி டைனாஸ்டிங்கிற ஒரு டைனாஸ்டிக்கான ஃபவுண்டராகவுமே முகமது ஆஃப் கஸ்னவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1175 1205 ஏடி போல் முகமது கோரி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் முஸ்லீம் ரூலோட ஃபவுண்டர். இப்போ முகமது கோரியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமாக ஸ்லேவ்ஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குவார். இப்படி அடிமைகளை வாங்கி அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு சில பேரை சோல்ஜர்ஸாகவும் ஒரு சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவார். அப்படி வாங்கின ஒரு அடிமை தான் குதுப்தீன் ஐபக். இப்போ இந்த குதுப்தீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் இவரோட லைஃப் ஒரு அடிமையாக வந்து ஆரம்பித்து பின்னாட்களில் அவரோட டேலண்ட் மூலியமாக முகமது கோரி அவருக்கு கவர்னர் போஸ்டிங்குமே தராரு. அதுக்கப்புறம் முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் குதுப்தீன் ஐபக் மாஸ்டராக மாற ஆரம்பிக்கிறாரு. ஒரு புது டைனாஸ்டியை உருவாக்குறாரு. அந்த டைனாஸ்டி தான் ஸ்லேவ் டைனாஸ்டி. இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, மம்லுக் டைனாஸ்டி. இப்போ குத்புதீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது, லாக் பக்ஷ், கிவர் ஆஃப் லேக்ஸ், அதாவது லட்சங்களை தருபவர் அப்படின்ற ஒரு டைட்டிலுமே வந்து குதுப்தீன் ஐபக்கு கொடுக்கப்படுது. அப்போது குதுப்தீன் ஐபக் ரூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருடைய கேபிட்டலாக லஹோர் தான் வந்து இருந்தது. 2 முக்கியமான மாஸ்கை வந்து கட்டுறாரு. ஒன்று வந்து கூவத்துல் இஸ்லாம், டெல்லியில் இருக்கிற கூவத்துல் இஸ்லாம்ங்கிற ஒன்று. இன்னொன்று வந்து அஜ்மீரில் இருக்கிற அதாயுதீன் ஜோப்ரா. இந்த 2 முக்கியமான மாஸ்கை கட்டினது குதுப்தீன் ஐபக். அண்ட் குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்ததுமே குதுப்தீன் ஐபக் தான். அதை கட்டி முடிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கட்ட ஆரம்பித்தது குதுப்தீன் ஐபக். இவர் ரெண்டு முக்கியமான நபருக்கு ஃபேவரட்டான ஆத்தராக வந்து இருந்திருக்கார். பக்தியாருங்கிற ஒருத்தனுடைய சூஃபி செயின்ட்டுக்காக தான் இந்த குதுப் மினாருங்கிறத கட்ட ஆரம்பித்தார் குதுப்தீன் ஐபக். இவருடைய 2 ஃபேவரட்டான ஆத்தர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹசான் உன் நிசாமி, ஃபக்ரி இ முத்தபீர். ஹசான் உன் நிசாமி எழுதினது தாஜ் உல் மசீர். ஃபக்ர் இ முத்தபீர் எழுதினது அதாப் அல் ஹர்ப் வாஷியா. இந்த மாதிரி 2 முக்கியமான புக்ஸை வந்து 2 ஆத்தர்ஸ் எழுதிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே குதுப்தீன் ஐபக்கோட ஃபேவரட்டான ஆத்தர்ஸ் அண்டு அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் 3த்துலேயுமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப முக்கியம். இவங்க தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து டைரெக்டாகவும் கேட்டிருக்கிறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் டைப்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இது நம்ம தனியாக ஒரு லெக்சரில் பார்க்கலாம். ஃபைன். 1210 1210 போல் இவர் இறந்துடுறாரு. எப்படி இறந்தார் அப்படின்னா, போலோங்கிற ஒரு கேம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சௌகான் இல்லை போலோ 2 ஒரே பேர் தான். என்ன கேம்னா, இப்போ நம்ம ஹாக்கி விளையாடுவோம், ஒரு குச்சி வச்சு பாலை தட்டி விளையாடுவோம். அதே மாதிரி குதிரையில் ஏறி ஒரு பாலை வந்து கீழே தட்டி விளையாடுவாங்க. அதுதான் வந்து போலோ. அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது குதுப்தீன் ஐபக் குதிரையிலிருந்து கீழே தவறி விழுந்து இறந்துடுறாரு. இவருக்கு அப்புறம் ஆரம்பிச்சு அந்த பையன் இருந்தார். ஆனால் இல்துமிஷ் என்ன பண்ணார்னா,
ஆரம் ஷாவை டிப்போஸ் பண்ணிட்டு அரியணையில ஏறி உட்கார்றாரு 1211. அப்போ இல்துமிஷ் வந்து ஐபக்கோட சன்னில்லா, மருமகன் தான் இல்துமிஷ். இவர் தான் டெல்லி சுல்தானோட ரியல் ஃபவுண்டர். ஸோ ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானட் யாருன்னு கேட்டாங்கன்னா இல்துமிஷ், குவாரதீம் ஷா. இவர் வந்து செங்கிஸ்கான் கிட்டேருந்து ஒரு வம்பு இழுத்துட்டு அடைக்கலத்தை தேடி இல்துமிஷ் கிட்ட வரார். ஆனால் இல்துமிஷ் தர மறுத்துடுறார். ஏன் அப்படின்னா செங்கிஸ்கான் ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலராக வந்து எல்லாத்துலேயும் பார்க்கப்படுச்சு. இப்போ உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டா பின்னாட்களில் செங்கிஸ்கான் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களை அடித்து போட்டுருவான், அது எங்களால் அலோவ் பண்ண முடியாது, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இல்துமிஷ் பொறுத்தவரை 2 முக்கியமான காயின்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒன்று சில்வர் காயின், இன்னொன்று வந்து காப்பர் காயின். சில்வர் காயின் பேர் தங்கா, காப்பர் காயினுக்கு பேர் ஜிதால். இது 2ம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது இல்துமிஷ்னால தான். அடுத்து இக்தா சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, குரூப் ஆஃப் 40. சாலிசா, செஹல்கானி, 40 நோபுஸ், 3 ஒரே பேர் தான். இவங்க யார்? அப்போ இப்போ நம்மக்கிட்ட லோக்சபா, ராஜ்யசபாங்கிறது இருக்கிற மாதிரி அவங்களோட காலகட்டத்தில் இந்த 40 பேர் கொண்ட ஒரு குழுங்கிறது இருக்கும். ஸோ இவங்க தான் அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ், ரூலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை ஆரம்பித்தது இல்துமிஷ். ஸோ ஆரம்பத்தில் குதுப்தீன் ஐபக் வந்து குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தார் இல்லையா, அதை ஃபுல்லாக முடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இல்துமிஷ். இதில் மொத்தம் 5 ஸ்டோரிஸ் இருக்குது. இது எக்ஸாம்லையும் கேட்கப்பட்டிருக்கு. எத்தனை ஸ்டோரிஸ் வந்து குதுப் மினார் இருந்திருக்குன்னு டோட்டலி 5. அண்ட் இவருக்கு பிடிச்ச ஒரு ஆத்தர், ஃபேவரட் ஆத்தர் வந்து மின்ஹஜ் சிராஜ். இவர் எழுதின புக்கு தபக்கத் இ நஸ்ரிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. இப்போ அடுத்து இல்துமிஷோட 4 பசங்க இருக்காங்க. ஒன்று ருக்னுதீன், நசீருதீன் முகமது, பாரம் ஷா, ரஸியா சுல்தானா. இப்போ 4 பேரில் யார் அரியணையில் ஏறுவா? இப்போ மூத்த பையன் தான் ஏறணுங்கிறது பல பேரோட கருத்தாக இருந்தாலும் இல்துமிஷ் சூஸ் பண்ணது ரஸியா சுல்தானாவை. ஏன்னா ரஸியா சுல்தானா அண்ணன் தம்பிங்களை விட இவங்க ரொம்ப கேப்பபுளாக வந்து இல்துமிஷாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால் இல்துமிஷ் ரஸியா சுல்தானாவை நாமினேட் பண்ணார். ஆனால் இதை 40 நோபல்ஸ் அந்த குழு இருந்தது இல்லையா, அதை எதுக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஒரு பெண்ணோட ஆட்சி கீழே இந்த ரூலுங்கிறது இருக்கும்? இது வரைக்கும் நம்ம இது பண்ணதே இல்லையே, இது ரொம்ப புதுசாக இருக்குது, இது இப்படி பண்ண நம்ம நாடுங்கிறது நிறைய லாஸ் சந்திக்கும், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் ருக்னுதீன் ஒரு ஆட்சிக்கு வந்தாலுமே ரஸியா சுல்தானா அவங்கள தூக்கடிச்சிட்டு அரியணையில் ஏறி உட்காடுறாங்க. 1236 to 1240 4 வருஷம் ரூல் பண்ணுறாரு. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி முஸ்லீம் லேடி ஹூ எவர் ரூல்டு இந்தியா. இந்தியாவை ரூல் பண்ண ஒரே முஸ்லீம் லேடி அண்ட் ஒன்லி முஸ்லீம் லேடி யாருன்னு கேட்டிங்கன்னா ரஸியா சுல்தானா தான். அப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்லேவ் இருந்தாங்க, ஒரு அடிமை இருந்தாங்க. அவங்க பேர் யாக்குட். இப்போ இவங்க ஒரு பக்கம் மக்களோட ஆதரவில் ரஸியா சுல்தானா நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, இந்த சைடு ஆப்போசிட் சைடில் முல்தான், பதௌன், ஹன்சி, லாகூருங்கிற 4 முக்கியமான இடங்கள்லேருந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. அதோடு சேர்த்து ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன் வர ஆரம்பிச்சது. எங்கே இருந்துன்னா பட்டிண்டான்ற ஊரில் இருந்து கவர்னராக இருந்த அல்துனியா கிட்டேருந்து வர ஆரம்பிச்சுது. ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ரூலர் அல்துனி. இப்போது அல்துனியா அண்டு அவங்களுடைய அந்த எதிர்ப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஸியா, யாக்குட் மக்கள் ஒரு பக்கம். இப்போ ரஸியா அண்டு யாக்குட் பத்திந்தாவை நோக்கி அல்துனியாவை எதிர்த்து போர் செய்ய போகும் பொழுது அல்துனியா யாக்குட்டை மர்டர் பண்ணிவிட்டு ரஸியாவை ஜெயிலில் வச்சிடுறாங்க. பின்னாட்களில் அல்துனியாவும் ரஸியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணிவிட்டு டெல்லியை நோக்கி மார்ச் பண்ணுறாங்க 1240. இப்படி மார்ச் பண்ணிட்டு போகும் பொழுது, போருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, கைத்தால், ஹரியானாவில் இருக்கிற கைத்தாலுங்கிற ஒரு இடத்துல ரஸியா சுல்தானா அசசினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இது ரஸியா சுல்தானாவோட எண்டு. அடுத்து வரக்கூடியது கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன் பொறுத்த வரைக்கும் 1266 1287 வரைக்கும் ரூல் பண்ணப்படுறாங்க. இப்போ கியாசுதீன் பால்பன் சாலிசாங்கிற ஒரு பவர் நம்ம வந்து இல்துமிஷில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று. அதை உடச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா கியாசுதீன் பால்பன் உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பை சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதும் கியாசுதீன் பால்பன் தான்.
அண்ட் இவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி இருந்தது. அந்த ஆர்மி தான் திவான்-இ-அர்ஸ். இந்த ஆர்மியோட பேரு திவான்-இ-அர்ஸ். அப்படி இவருக்கு ஒரு டைட்டிலுமே கொடுக்கப்படுது, ஜில்-இலாஹி அப்படின்னு. ஸோ ஜில்-இலாஹி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஷேடோ ஆஃப் காடுங்கிறது அர்த்தம். கடவுளின் நிழல் அப்படின்னு சொல்றது. ஸோ தன்னைத்தானே வந்து ஒரு கடவுளின் நிழலாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டாரு கியாசுதீன் பால்பன். அப்புறம் 2 முக்கியமான விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒண்ணு வந்து சிஸ்தா, இன்னொன்னு பைபோஸ். சிஸ்தாங்கிறது மன்னருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு வணக்கத்த வைக்கிறது. அடுத்து பைபோஸ் பொறுத்தவரைக்கும் மன்னருடைய கால முத்தமிட்டு அவங்களுக்கான மரியாதைய செலுத்துறது. இது 2மே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது கியாசுதீன் பால்பன் அவர்கள். அதுக்கப்புறம் வந்தது தான் கைக்குவாபாத். கைக்குவாபாத் யாருன்னு கேட்டீங்கன்னா, பால்பனோட கிராண்ட்சன். பால்பனோட பேரன் தான் இந்த கைக்குவாபாத். 1287லேருந்து 1290 வரைக்கும் ரூல் பண்றாரு. ஸோ யார் மூலியமா ஆட்சிக்கு வரார் அப்படின்னா, ஃபக்ருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஃபக்ருதீன் பொறுத்தவரைக்கும் இவரு நெறைய இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பவர் கொண்ட ஒருத்தவர் தான் இந்த ஃபக்ருதீன். ஸோ அவருடைய பவர் மூலியமா வந்தவர் தான் கைக்குவாபாத். பட் கைக்குவாபாத் வந்திருந்தாலும் கில்ஜி ஃபேமிலி அவர வந்து கில் பண்ணிடுறாங்க. ஸோ கில்ஜி ஃபேமிலி அவர கில் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்லேவ் டைனஸ்டி முடிவுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது கில்ஜி டைனஸ்டி. டைனஸ்டிய பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்து, கடைசியா இதுவரைக்கும் டெல்லி சுல்தான்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு சில முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மம்லுக் டைனஸ்டி இல்ல ஸ்லேவ் டைனஸ்டிய பத்தி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். கீப் ஆன் ரிவைசிங் ஸோ தட் இது ஈஸியா உங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ.